வெல்கம் டு ஃபேவரட் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொன்னால் ஒரு அரை அழாக்கு பச்சை பட்டாணி எடுத்து நல்லா நைட்டு கழுவிட்டு அதை என்ன பண்ணிட்டேன், ஊற வச்சுட்டேன். காலையில் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை அவிச்சு எடுத்து தோலெல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை தழை கொஞ்சம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு 3 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இலை, பட்டை, கடல் பாசி, அன்னாச்சிப்பூ, ஒரு 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருள் போதுமானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் போட்டுக்கலாம். தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், இலை, கடல் பாசி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலராக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கலரி விடலாம். இப்போ பாருங்கள், இந்த சோம்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதோடைய நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தழை, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எனக்கு வந்து 3 ஸ்பூன் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாருங்கள் நல்லா வாசனையாக கம்மன்னு இருக்குது, நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவிச்சு வச்சுருக்கிற இந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டாணி போட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இதை அப்படியே கிண்டிக்கலாம். இப்போது நம்ம அவிச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இதையும் நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நமக்கு போதும் அப்படின்னு சொன்னால், காரம் போதும்னு சொன்னால் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா கலரி விட்டுட்டு நான் பாருங்கள் இந்த
பட்டாணி அவிச்ச தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம கிளறி விட்டுட்டோன்னு சொன்னால், கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டோன்னு சொன்னால் சூப்பராக இந்த மசாலாலாம் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கோட வந்து நல்லா ஆட் ஆகிடும். அப்போ வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் இது கலர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒயிட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஒரு சூப்பரான டிஷ். இது வச்சு ரசத்துக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கலரி விட்டுடலாம். இது நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே கூடாது. அடி பிடிச்சா நல்லா இருக்காது. அடி பிடிக்காமல் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த டிஷ் வந்து செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. சூப்பராக உருளைக்கிழங்கு பட்டாணி டிஷ் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி டிஷ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.